சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கார். யாரெல்லாம் பெரிய லெவலில் எனக்கு அரசாங்கத்தால் காரியம் ஆக வேண்டியிருக்கு, இது வரைக்கும் கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் லேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பெரிய லெவலில் நான் தொழில் முனைவோராக வரணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பண வசதி எப்படி இருக்குது, கையில் பணம் தனம் பொருள் இருக்குது, மணி ரொட்டேஷனும் நல்லா இருக்குது. ஆனால் எவ்வளோ பணம் இருந்தாலும் அதற்கு தகுந்த செலவுகள் உண்டு. இந்த வாரத்தில் எதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமானா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக முடியும். யாரை நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், பெரிய லெவலில் அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, திருமணம் நடப்பதற்கான அறிகுறியே தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ திருமணத்துக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அட்லீஸ்ட்டு என்கேஜ்மெண்ட்டாவது நடப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் சுமாராக இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குது, வேலையில் டார்கெட் இருக்குது, டார்ச்சர் இருக்குது, ஒரீஸ் இருக்குது, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக உங்களுடைய ஜாப் இருக்கும். நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க, அதனால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், உளைச்சல்கள் ஏற்படும். இந்த வேலையை பார்க்கலாமா விட்டுடலாமாங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் வரும். எல்லாத்துலேயும் பொறுமையாக நிதானமாக இருங்க. ஒர்க்கில் ப்ரெஷர் என்பது இருக்குது, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக நீங்கள் பைரவரையும் நல்லா கும்பிட்டு வாங்க.